முதல்வர் வந்து எங்களுக்கு முன்னாடி இந்த விவரி நான் தூய்மை பணியில் வேலை செய்கிறவங்க எல்லாரையும் பர்மனன்ட் பண்ணுறேன்னு எதுக்கு சொன்னார்? ஓட்டு போடுறப்ப வந்து கேட்குறாங்க, அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோன்றாங்க. ஆனால் இப்போ ஓட்டு போட்டு நீங்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எங்களை வெளியில் தூக்கி போகிறீங்க, இது நியாயமா? சொன்ன வாக்குறுதி சொன்னவங்க நீங்கள் ஏசி காற்றுல இருக்கீங்க. நாங்கள் இன்றைக்கி வெயிலில் 15 வருஷமாக வேலை செய்கிறோம் தூய்மை பணியில். எங்களுக்கு வந்து நிரந்தர வேலை தரேன்னு சொல்லிட்டு எலெக்ஷனில் அப்போ சொன்னாங்க. நான் வந்து 100 நாளில் உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணுறேன்னாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் பர்மனன்ட் பண்ணல. இப்போ வந்து எங்களை வந்து தனியார் மையத்துக்கிட்ட எங்களை ஒப்படைக்கிறாங்க. நாங்கள் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் தனியார் மையத்தை ஒப்படைச்சா நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கள் வாழ்வாதாரம்லாம் என்ன ஆகுறது? இப்போ கொடுக்குற 23,500 சம்பளமே எங்களுக்கு பத்தலை. வாடகை கட்டணும், பசங்க ஸ்கூல் பார்க்கணும், எல்லாமே கடன், அதுலேயே கடன் அடிக்கணும், வட்டி காசு கொடுக்கணும், இவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. இப்போ போய் 15,000 சம்பளத்தில் நாங்கள் உங்களை தனியார் மையத்தில் கொடுக்குறோம், நீங்கள் அங்கே போய் வேலை செய்யணும், இன்னும் நியாயம்? அதுக்கு எதுக்கு இந்த முதல்வர் வந்து எங்களுக்கு முன்னாடி இந்த விவரி நான் தூய்மை பணியில் வேலை செய்கிறவங்க எல்லாரையும் பர்மனன்ட் பண்ணுறேன்னு எதுக்கு சொன்னார்? இப்போ நாங்கள் 6 நாளாக 1ஆம் தேதியிலேருந்து எங்களுக்கு வேலைக்கு எடுக்கலை. நாங்கள் 6 நாளாக வந்து இங்கே வெயிலும் மழையும், அதாவது லேடிஸுங்களாம் பாத்ரூம் போகிறது, இது எல்லாத்துமே ரொம்ப கஷ்டமாக, எல்லாமே ரோட்டில் ரொம்ப கஷ்டப்படுறோம். பார்த்துட்டு இவ்வளோ நாள் கம்முன்னு இருக்காங்க, என்ன ஒரு இதுவும் நினைக்கிறாங்களே தெரியல. எங்களை வந்து ஓட்டு போடுறப்ப வந்து கேட்குறாங்க, அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோன்றாங்க. ஆனால் இப்போ ஓட்டு போட்டு நீங்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எங்களை வெளியில் தூக்கி போகிறீங்க, இது நியாயமா? நீங்கள் தான் சொல்லணும் சார். எங்களை கோரிக்கை நிறைவேறினா எங்களை வந்து பர்மனன்ட் பண்ணணும். இல்லைனாக்கா இது போராட நிரந்தர வேலை எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் அப்படி சொல்லி தான் நாங்கள் வந்து எங்களோட உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வந்து உங்கள் சொத்தோ உங்களோட இதுவோ நாங்கள் எதுவும் கேட்கல. நாங்கள் இப்போ உங்கள் வீட்டில் கொரோனா டைமில் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்க. ஆனால் நாங்கள் ரோட்டில் வந்து உங்கள் வீட்டு உள்ள குப்பையெல்லாம் நாங்கள் எடுத்து அதெல்லாம் சுத்தம் பண்ணோம். எங்கள் வீட்டில் பிள்ளைங்க எல்லாருமே இருப்பாங்க. அந்த நோய் எங்களுக்கு வந்தாலும் பரவாயில்லன்ட்டு எங்கள் வீட்டில் இருந்தால் குழந்தை, நீங்கள் எப்படி உயிர் வச்சுருக்கீங்க அது மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம். அப்போ நடு ரோட்டில் நாங்கள் உக்காந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி எங்களுக்கு தேவையா? அன்றைக்கி நீங்கள் சொன்ன வாக்குறுதி சொன்னவங்க நீங்கள் ஏசி காற்றுல இருக்கீங்க. நாங்கள் இன்றைக்கி வெயிலில் ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கோம், நடு ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். எங்களோட நிலைமை என்ன ஆகுறது? இதேமாரி இருந்தால் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு சொல்லணும். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இதை விட்டு நாங்கள் போக மாட்டோம். இந்த இட்டுன்னு வந்து நாங்கள் இங்கே தான் உட்காரப்போம். எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரணும். வர வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டோம். குடும்ப குட்டி குழந்தையோட இங்கே தான் இருப்போம். நாங்கள் வந்து என் பேர் வந்து சத்யா.